சிங்கியோட கிரியேட்டிவிட்டி. கட்டு சிங்கி ஸ்கூல்ல இருந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க அவங்க அம்மா டைனிங் டேபிள்ல இருந்து பிளேட் எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. என்ன மம்மி, வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? அட, நீங்க வந்துட்டீங்களா? ஆமா கட்டு, என்னோட ஃப்ரெண்ட் இருக்கால ரீமா ஆண்டி, அவ வந்திருந்தா. அவங்க அதுக்குள்ள போயிட்டாங்களா மம்மி? அவங்க எப்ப வந்தாலும் எங்களை மீட் பண்ணிட்டு தானே போவாங்க. ஆமாண்டா சிங்கி, ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஏதோ வேலை இருந்தது, அதனால அவங்க சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. ஆனா அவங்க உங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. கட்டு சிங்கி பாக்குறாங்க, அங்க தூரமா டேபிள் மேல ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க. ஓடி போய் அத பாக்குறாங்க. அப்புறம் அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பாக்குறாங்க. வாவ், எவ்ளோ பிளாக்ஸ் இருக்கு இதுல. இத எத்தனை நாளா வாங்கணும்னு இருந்தேன். கட்டு, என்ன பேசுற? உனக்கு இதுல விளையாட கூட வராது, என்னால முடியும். பசங்களா, பேச்ச நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஆண்டிக்கு கால் பண்ணி அவங்க கொண்டு வந்த கிஃப்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிங்க. அட, மம்மி எவ்ளோ வேலை ஒரே வாட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா பண்ணணும்ல, இல்லனா அம்மா கிட்ட அடிதான் வாங்குவோம் நம்ம. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மம்மி சொல்ல எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் விளையாடுறதுக்காக பிளாக்ஸ் கிட்ட வந்து உட்கார்றாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் இப்படின்னு பேசிக்கிறாங்க. சொல்லு சிங்கி, இத வச்சு இப்ப நாம என்ன பண்றது? யோசிக்கிறேன் கட்டு, இத வச்சு என்ன பண்றதுன்னு எந்த ஐடியாவே வர மாட்டேங்குது. ஆனா இதுல நிறைய பிளாக்ஸ் இருக்கு. இத வச்சு நாம நிறைய பொருள் பண்ணலாம். ஐடியா? என்ன ஐடியா சிங்கி? நாம ஏன் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட கூடாது? எப்படியோ நாளைக்கு கூட சண்டே தானே, நாம எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பிளாக்ஸ வச்சு யாரு சூப்பரா கிரியேட்டிவா பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லனா சண்டே கூட ரொம்ப போரிங்கா இருக்கும். நம்ம எப்படி அந்த சண்டேய ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆமா, செம்மையான ஐடியாவை கொடுத்திருக்க. வா, நாம போய் எல்லாரையும் கூட்டிட்டு வரலாம். கட்டு சிங்கி ஒருத்தரா அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க அந்த பிளாக்ஸ பத்தி அவங்க கிட்ட சொல்றாங்க. மறுநாளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில ஆனதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்ப வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பா கட்டு சிங்கிய பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஏய் கட்டு ஜிங்கி, கேட்டுக்கு பக்கத்துல ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தா வீட்டுக்குள்ள வருவாங்க தானே? அப்பா, என்னால வெயிட் பண்ண முடியல. இவங்க எப்பதான் வருவாங்கன்னு தெரியலப்பா. இதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு போட்டி ரொம்ப அருமையா இருக்கும் போல தெரியுது. ஆமா அங்கிள், இன்னைக்கு எங்களுக்குள்ள நல்ல போட்டி இருக்க போகுது. அட வா, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி வாங்க, அப்ப நம்ம எல்லாரும் பிளாக்ஸ் காம்படிஷன் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் கட்டு சிங்கி அவங்க கிட்ட இருந்த எல்லா பிளாக்ஸும் கொண்டு வராங்க. அம்மா ஹால்லயே மேட்ட கூட போட்டுடுறாங்க. பசங்க எல்லாருமே பிளாக்ஸ போட்டு வச்சு உட்கார்றாங்க. வாவ், இங்க நிறைய பிளாக்ஸ் இருக்கே. இத வச்சு நல்ல கிரியேட்டிவா ஏதாவது பண்ணலாம் நாம. இத வச்சு இன்னைக்கு கிரியேட்டிவா பெஸ்ட் ஐட்டம் யாரு பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் பசங்களா, இந்த பிளாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது கிரியேட்டிவா ஒரு பொருளை பண்ணுங்க. நான் அதுக்கு ரிவார்ட் கொடுப்பேன். அப்பா அனௌன்ஸ் பண்ணதும் எல்லா பசங்களும் இன்னுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப அவங்க மனசுக்குள்ள எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி இருந்தது. ஃபர்ஸ்ட் பசங்க எல்லாருமே அந்த பிளாக்ஸை டிவைட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஐட்டம்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் பிளாக்ஸ் வச்சு வீடு கட்ட போறேன். அட, அத நான் தான் யோசிச்சேன் கட்டு. வீட்டை நான் தான் கட்டுவேன். இல்ல, யாரு சொல்றாங்களோ அவங்கள தான் ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றான். கட்டு அவனோட வீடு கட்ட ஆரம்பிச்சிடுறான். அட பரவாயில்ல பண்டி, நீ வேற ஏதாவது பண்ணு. எல்லாரும் இந்த பிளாக்ஸ் வச்சு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா கட்டு மட்டும் நாம வீடு கட்டலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. அதனால வேலையும் ஆரம்பிச்சிட்டான். அவன் அந்த வீட ஒண்ணுனா கட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் 3 ஃப்ளோர்ஸ் கட்ட போறேன். அவன் வீடோட 2 ஃப்ளோர் கட்டின உடனே அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அட வாவ், பாத்தீங்களா இந்த 2 ஃப்ளோர்ல கட்டின வீடு எவ்வளவு அழகா இருக்குன்னு? செம்மையா இருக்கு. இப்ப 3rd ஃப்ளோர் கட்ட போறேன். அவன் 3rd ஃப்ளோர் கட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப சடனா அப்படியே எல்லாமே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுது பாவம். அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. அட இல்ல கட்டு, நீ வீடு கட்டினா அது இடிஞ்சு கீழே விழுந்துரும். பரவாயில்ல பண்டி, நான் என்னோட வீட கட்டிக்கிறேன். ஆனா நீ யோசி, என்ன பண்றதுன்னு கூட இன்னும் நீ யோசிக்க கூட இல்ல. என்ன பார்த்து சிரிக்கிறியா நீ? அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் வீட கட்ட ஆரம்பிச்சிடுறான்.
அதுக்கப்புறமா காம்படிஷன் மூட்ல பசங்க எல்லாம் சீரியஸா பிளாக்ஸ் வச்சு பண்றாங்க. எல்லாரோட மனசுலயும் நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. பசங்களா, இங்க பாருங்க, டைனிங் டேபிள் மேல உங்க எல்லாருக்காக ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன். பசி எடுத்தா வந்து எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே ஆன்ட்டி. ஐடியா, எனக்கு இந்த டைனிங் டேபிள பார்த்து ஒரு ஐடியா வந்துச்சு. நான் டைனிங் டேபிளும் அதுக்கப்புறம் சேர்ஸும் பண்ண போறேன். வாவ் வாவ் குட்டி, என்ன விஷயம்? இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கே. இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து பிளாக்ஸ வச்சு விளையாடுறது ரொம்ப நல்ல எக்ஸைட்டடா இருக்குல்ல? இல்லனா கிரவுண்ட்ல போய் சும்மா விளையாடிட்டு இருப்போம். ஓ, ஐடியா வந்துருச்சு. என்னாச்சு பண்டி, இவ்ளோ ஜோரா கத்தி என்ன பயம் பொறுத்திட்ட? அட கட்டு, உன் வார்த்தையில இருந்து எனக்கு ஐடியா வந்துருச்சு. நான் பிளே கிரவுண்ட் போய் ஊஞ்சல் விளையாடுவேன். இப்போ நான் அதே மாதிரி சீசா, ஸ்லைட்ஸ் இந்த மாதிரி கேமை உருவாக்க போறேன். நல்ல வேளை உனக்கும் ஐடியா வந்துடுச்சுல பண்டி. இப்போ நம்ம மட்டும்தான் மீதி இருக்கிறோம் ஜிங்கி. சொல்லு, இப்போ நீ என்ன பண்ண போற? நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் இத பண்ண முடிச்ச பிறகு தான் காட்ட போறேன். அப்படியா? நான்லாம் ஒதுங்கி இருக்கவே மாட்டேன். இங்க பாருங்க, எல்லாரும் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்ப எல்லாருக்கும் வெறும் 30 minutes தான் டைம் இருக்கு. And your time starts now. அப்புறம் பசங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா பண்றாங்க. அப்பா அம்மா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு அம்மா எல்லாருக்கும் நடுவுல ஸ்நாக்ஸ் கூட கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு வாட்டி சிங்கியோட பிளாக்ஸ் கீழே விழுந்துடுது, இன்னொரு வாட்டி பண்டியோட பிளாக்ஸ் கீழே விழுந்துடுது. ஆனா கடைசியில அவங்க நினைச்ச ஒரு ஐட்டம் ரெடியா இருந்தது. அட வாவ் பசங்களா, பிளாக்ஸ்லாம் வச்சு கட்டிட்டீங்க போல இருக்கு. சரி வாங்க, எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அட இருங்க, நான் வர்றதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. வாங்க மம்மி, நீங்களும் அப்பாவும் வாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னொன்னா உங்களுக்கு காட்டுறோம். சரி பசங்களா, ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நான் செஞ்ச பிளாக் ஹவுஸ். இது 3 ஃப்ளோர். இதுல நான் தான் வாழுறேன். வெரி குட் கட்டு, இந்த வீடு ரொம்பவே நல்லா இருக்கு. சபாஷ். தேங்க்யூ அப்பா. அப்புறம் இதுதான் என்னோட பிளே கிரவுண்ட். கட்டுவோட வீட்டுக்கு பக்கத்திலேயே வைப்பேன். இதுல ஸ்லைட்ஸ், அப்புறம் ஊஞ்சல், அப்புறம் சீசா கூட இருக்கு. உனக்கு போரா இருந்துச்சுன்னா அப்ப பண்டியோட பிளே கிரவுண்ட்ல விளையாட போயிடு. சரி மம்மி. இப்ப என்னோட சான்ஸ். இது டைனிங் டேபிள் சேர் செட். கட்டு, இது உன்னோட வீட்ல வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இது மேல உட்கார்ந்து நீ சாப்பிடலாம். குட்டி, கண்டிப்பா. ஹரி, இப்போ உன்னோட டர்ன். சரிங்க அங்கிள், இதுதான் என்னோட பிளாக் கார். நான் இந்த கார்ல உட்கார்ந்து இந்த முழு ஊரையுமே சுத்துவேன். வாவ் ஹரி, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்க. தேங்க்யூ கட்டு. ஜிங்கி, இப்ப நீ மட்டும் தான் மிச்சம் இருக்க. சொல்லு, இப்ப நீ என்ன பண்ணிருக்க? ஆஹா, கண்டிப்பா. இது நான் பிளாக்ஸ்ல வச்சு பண்ண இந்தியா கேட். சிங்கி பாக்ஸ்ல வச்சு இந்தியா கேட்ட ரெடி பண்ணி எல்லாருக்கும் காமிச்சிருப்பா. எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாவ் சிங்கி, நீ இந்தியா கேட்ட ரொம்ப அழகா பண்ணிருக்க. நீ ரொம்ப நல்லா உழைச்சிருக்க போல இருக்கு. அப்பா, எல்லாரும் விட டிஃபரெண்டா பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். உண்மையே சொல்லணும்னா ஜிங்கி, உன்னோட தான் ரொம்ப கிரியேட்டிவா இருக்கு. நீ தனித்துவமான ஒன்ன உருவாக்கி இருக்க. இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆஹா சிங்கி, இன்னைக்கு நீ தான் ஜெயிச்ச. என்னது, உண்மையாவா? நன்றி. சரி பசங்களா, இப்ப ரிவார்ட் டைம். நீங்க எல்லாருமே பிளாக்ஸ்லாம் வச்சு ரொம்ப நல்ல பொருட்களை உருவாக்கி இருக்கீங்க. நான் உங்க எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தரப்போறேன். ஏ! அப்புறம் ஜிங்கி, உன்னோட இந்தியா கேட் ஐடியா ரொம்ப தனித்துவமா இருந்தது. உனக்கு ஒரு ஸ்பெஷல் ரிவார்டை நான் கொடுக்க போறேன். அதுக்கு உனக்கு டபுள் ஸ்கூப் ஐஸ்கிரீம். ஹேப்பி! நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்பா. எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அப்பா பசங்கள ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிட்டு போறாரு. பிளாக்ஸ வச்சு கிரியேட்டிவிட்டி ஷோ பண்றதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்குது. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.